ஜிஐ பைப், அதாவது கல்வனைஸ் பைப்ல எப்படி வெல்டிங் அடிக்கிறது அப்படிங்கறத நீங்களும் கத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரியோட ஜிஐ பைப்புங்க. இந்த ஜிஐ பைப் வந்து செரிச்சு போச்சு. சோ இதுல வந்து லீக் ஆகாம எப்படி வெல்டிங் அடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பிகினர்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மெலிசான பைப்ல நம்ம வந்து கண்டினியூவா வெல்டிங் அப்படியே இழுத்தோம் அப்படின்னா ஓட்ட விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது ஏற்கனவே கேப் இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த மாதிரியான பைப்ல டாக்கா மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் அடிக்கணும். வெல்டிங் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லீக் ஆகாம அது மேல அடுத்த லேயர் ஃபுல்லா வெல்டிங் அடிக்கணுங்க. இதுதான் மெத்தட். இப்போ நான் அடிக்கிறத பாருங்க. தெரியுது, நம்ம வந்து டிராப்பா வெல்டிங் டாக்கா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி வெல்டிங் பண்ணணுங்க. உங்களுக்கு தெரியுது, நம்ம இந்த மாதிரி வெல்டிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி டாக்கா போட்ட வெல்டிங் ஃபுல்லா ஒரு ரன் க்ளோஸ் பண்ணோம்னா இது வந்து லீக்கேஜே இல்லாம நம்ம வெல்டிங் அடிக்கலாம். அது எப்படி பண்றோம் அப்படிங்கறதையும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூவா வெல்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்கா வச்சு கிளியர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவா வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லீக்கேஜ் எதுவும் இல்லாம பர்ஃபெக்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வெல்டிங் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Thank you friends.